ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிமேல் உங்கள் சேனலில் உங்களுக்காக சில நல்ல பலன்களையும் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம புதுசாக துவக்கியிருக்கோம். இந்த முயற்சியை துவக்கியிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொல்லுறேன். மே 1 நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை நமது சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்காக இப்போ வழங்க போகிறோம். இந்த குரு பயிற்சியானது 2024 வருடம் மே மாதம் 1 காலை 10:31 நடக்க போகிறது. அதாவது குரோதி வருடம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பயிற்சி. இந்த வருஷத்தில் வேறு எந்த கிரகங்களின் பெரிய பயிற்சியும் கிடையாது. சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையாது. குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது. அடுத்த வருஷம் மறுபடியும் குரோதி வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள்லாம் வரும். ஸோ இந்த வருடத்தில் இந்த 2024 வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி எங்கே இருக்கார், எங்கே போக போகிறாரு, எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். மே 1 2024 வருஷம் காலை 10:32 31 வினாடி 31 நிமிஷம் 36 வினாடி, அதை 32 நிமிஷம்னு எடுத்துக்கலாம். ஸோ 10:32 AM மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் அவர் எத்தனை நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2025 வருடம் மே மாதம் 14 ராத்திரி 7:59 வரைக்கும் இங்கே இருக்க போகிறாரு ரிஷப ராசியில். இந்த ரிஷப ராசியில் அவருக்கு மறைவு ஸ்தானம், அதாவது மறைவு ஸ்தானம் எதிரியோடைய வீட்டுக்கு போகிறாரு. அதனால் இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. அவருடைய பார்வை பலம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்தான பலம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஸ்தான பலம் இருந்ததுன்னா அந்த இடத்த கெடுத்துட்டு மற்ற இடத்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். இப்போ ஸ்தான பலம் இல்லாததுனால அந்த இடத்த ரொம்ப கெடுக்க மாட்டார். அதாவது நெகட்டிவ் பலன்கள் இருக்காது. குரு பார்வை அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த 2024 குரு பயிற்சிங்கிறது ஆல்மோஸ்ட் பல ராசிகளுக்கும் இருக்கிற 12 ராசிகளில் ஒரு 75 to 80% ராசிகளுக்கு நற்பலன்களைத்தான் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். இவருடைய பார்வை பலம் 5ஆம் வீட்டுக்கும், இவர் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீடு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் மே 3 அதாவது மே 1 குரு பயிற்சி நடக்கிறது. மே 1 குரு பயிற்சி நடந்த ஒரு 2 நாள்லேயே மே 3 அன்னியிலேருந்து குரு அஸ்தமன பலனை அடைகிறார். அஸ்தமனம்னா அவருக்கு நம்ம பூமியிலேருந்து அவருடைய பார்வை நமக்கு கிடைக்காது. மே 3 ஜூன் 2 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குரு பகவான் அஸ்தமனம் அடைவதன் மூலமாக பல ராசிகளுக்கு மேன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் செப்டம்பர் 8 2024 முதல் பிப்ரவரி 4 2025 வரை குரு வக்ரகதியில் அடைய போகிறாரு. வக்ரகதியில் ட்ராவல் பண்ண போகிறாரு. ரிஷபராசியிலே இருக்க போகிறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த குரு பயிற்சினால் பாதகமான பலன்கள் ஏதாவது ராசிக்கு இருந்தால் கூட இந்த வக்ர காலத்தில் நற்பலன்களை கொடுப்பார். அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த வக்ர காலத்தில் சற்று சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் சேர்த்து ரெஃபர் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தால் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர் 8 முதல் பிப்ரவரி 4 வரைக்கும் குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்களையும், நேர்கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் சற்று சங்கடமான பலன்களையும் கொடுப்பார். ஸோ இதை நம்மளுடைய ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலன் வேணால் இதை எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தனிப்பட்ட ராசிக்கு என்னங்கிறத அப்போதைக்கு பார்த்துக்கலாம். பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகான்கள் தரிசனம் செய்வது, அதாவது மகான்கள்னால் சித்த புருஷர்களை தரிசனம் செய்வது,
அல்லது சந்நியாசிகளை தரிசனம் செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை வாங்குவது, அல்லது குருமார்களை தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குவது, குரு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது, பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு, தென்குடி திட்டை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும். இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான். அவர் யாருன்னு கேட்டால் சிவனுடைய ஒரு அம்சம். அதனால் எல்லா சிவபெருமானையும் எல்லா கோயிலில் எந்த இடத்துலலாம் சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த சிவபெருமானை வணங்கினாலே குரு பகவானை வணங்கின பேறு கிடைக்கும். அதே சமயம் முருகனையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தினாலும், கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தினாலும், சில புதிய கடன்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய விரயஸ்தானத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால திடீர் யோகமாக உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். வருமானத்தை தந்து செலவுகளை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். சார், எங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு போய் மறைகிறாரே அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு 8இல் மறைவது உங்களுக்கு யோகமே, அதிர்ஷ்டமே. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாக்குஸ்தானம் வலுப்பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க யாரெல்லாம் ஜோசியம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவர்கள்லாம் ஜோசியம் கற்றுக்கிறதுக்கு யோகம் ஏற்படும். அதை வாக்குப்பலிதமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்றதுனால உடல் ரீதியான சோர்வுகள் வெளியேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் படிப்புக்காக உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் திருமண செலவுகளை நடத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலேயே நல்ல விஷயமாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாராவது திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களின் திருமணத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா விரயத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு திடீர்னு பார்த்தா துண்டை உதறி தோளில் போட்டுன்னு நான் பாட்டு கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பதிக்கோ இந்த பக்கம் ஷீரடிக்கோ போயிட்டு வருவீங்க. அந்த பக்கம் பழனி ராமேஸ்வரன்ட்டு ஊர் சுற்றுவீங்க. ஏன் இப்போ வந்திருக்கிற அயோத்தியாவுக்கு கூட போயிட்டு வரதுக்கு யோகம் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. எல்லா விதமான கோயில்களையும் 108 திவ்ய தேவஸ்தை பார்க்குறது, 12 ஜோதிர்லிங்கத்தை பார்க்குறதுன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். உங்கள் வீட்டுக்காரமாக தான் ஆத்துக்காரி தான் புலம்புவா, எங்கே இப்படி சுற்றிகிட்டே இருக்கல, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கவே வேணாம், அது பாட்டு அது நடக்கிறது ஏண்டி கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவார்கள். அப்பேற்பட்ட யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டு. நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் தான தர்மம் பண்ணுறதுனால உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைகிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியான வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறதுனால வெற்றிக்காக செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ மொத்தத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு, வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடின முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு சங்கடத்தை தவிர்க்கும். கடின முயற்சி படணும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கஷ்டப்படணும். ராத்திரி பகல் 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் நீங்கள் உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் லாபத்தை பார்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துடுது. இந்த வருஷத்துக்கு உண்டான இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முருகனை வழிபடுங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் கொண்டு அர்ச்சனையும் மாலையை சாற்றி வழிபடுவதன் மூலமாக
மன நிம்மதியும் ஆரோக்கிய சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த குரோதி வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் நம் நேயர்கள், சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விமோசனம் அடைந்து சந்தோஷம் ஏற்பட்டு மன நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம், பண வருமானம், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற அனைத்து யோகங்களும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த குரு பகவானின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.